மக்களே வணக்கம். நான் டிம்மியோட சிம்பாவோட அப்பா ராம். உங்களுக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேருமே இப்போ எங்கள் லைஃப்பில் இல்லை. சிம்பாவை எங்களால் மறக்க முடியல. அதனால் நாங்கள் இன்னொரு குட்டி எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். நானும் என் ஒய்ஃபும் இப்போ மேரி வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டில் நிறைய பூனை இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். மக்களே வணக்கம். இது வந்து அந்த மேரி வீட்டுக்கு போகிறோம். அதை பூனைகள் வளர்க்குறாங்களோ உங்களுக்கு வீடியோ காட்டணும்ல, அங்கேருந்து ஒரு குட்டியை தத்தெடுக்கிறத நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான இது கேஜ் வாங்கிட்டோம். அதனுடைய ஒரு டப் வாங்கிட்டோம், அது யூரின் பாத்ரூம் போகிறதுக்காக. ஸோ இப்போ நாங்கள் மேரி வீட்டுக்கு போயிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம். மக்களே வணக்கம். இவங்க மேரி சிஸ்டர். இவங்க வீடியோ தான் லாஸ்ட் டைம் நான் போட்டேன், நீங்கள் பார்த்தீங்க. இந்த குட்டிங்களெல்லாம் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. 10 இருக்குமா? இல்லை 8 9 குட்டிங்களை இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த குட்டிங்களிலிருந்து ஒரு குட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் ஏதோ டூக்கரியோடு வந்திருக்கோம். சாப்பாடு வாங்கிட்டு வந்தவங்களுக்காக. இங்கே வந்துருக்குறோம். அதாவது கொஞ்சம் நல்ல பெருசானதுக்கு அப்புறம் எங்க போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, போயிடுறாங்க. அவங்களே போயிடுறாங்களா? அவங்களே போயிடுறாங்க. நல்லா கொள்ளுன்னு வளர்றாங்க. அப்புறம் பார்த்தா எங்க தான் காண போயிடுறாங்க. 2 நாள் நாங்கள் தேடி பார்த்துட்டு விட்டுருவோம். சரி, இப்போ நாங்கள் எடுத்து போகிறது வீட்டிலே தான் இருக்கோம். வீட்டிலே நாங்கள் வளர்க்குறோம். போயிருவியா? எங்கள் வீட்டில் பத்திரமா இருக்கும். அதுவும் குட்டி போட்டுருக்கு. பார்க்குறான். இதனுடைய குழந்தை எல்லாமே இவங்க குழந்தை தான். அச்சா, இதனுடைய குழந்தை தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். தண்ணியெல்லாம் வருதுங்களா? வந்துகிட்டே இருக்கும். காலையில ஒரு 7 மணிக்கு போட்டாங்கன்னா 4-5 மணி வரைக்கும் தண்ணி வந்துருக்கு. மக்களே, ஒரு பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. மேரி சிஸ்டர் சொல்கிறாங்க, இது இன்னும் அம்மா பால் குடிச்சிட்டு இருக்கு, 2 மாதம் குழந்தை. அதனால் நாங்கள் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து எடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ அதுக்கு அம்மா பால் குடிக்குது. ஸோ இவனுக்கு தான் கால் டேமேஜ். கால் என்னப்பாச்சு? கால் என்னாச்சு? கால் எப்படி ஆச்சு? அது பிறக்கும்போது அப்படி தான் இருந்தது. அது கால் தான் 2 கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இந்த பொண்ணையை தத்தெடுத்து வளர்க்கலான்ட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் ரொம்ப உதவி தேவைப்படுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அடுத்த மாதம் வந்து இதை எடுத்துக்கிறோம். ஸோ ஆமாம், நல்லா க்யூட் அழகாக இருக்குது. கால் தான் டேமேஜ், பட் நாங்கள் வளர்த்துக்கிறோம்.